இப்போ குருவுடன் இணையும் கிரகங்கள், இப்போ குருவுடன் சூரியன் இணைந்து அவரோட கட்டத்தில் எங்கே இருந்தாலுமே அது என்ன பலனாக கிடைக்கும் சார்? தெய்வத்தின் நேரடி பார்வையில் இருப்பவர்கள். இவங்க கிட்ட மைனஸ்னா ஈகோ, கோபம், பிடிவாதம், தான் நான்கிற எண்ணம், இதெல்லாம் நிறைய இருக்கும். இதை குரு சூரியனோட வேலை. ஸோ இதை நம்ம நல்லதுக்கு எடுத்துக்கலாம், கெட்டது கம்மி. இப்போ குருவுடன் சந்திரன் இணைந்திருந்தால் எல்லாம் கை மேலே கிடைக்கும். வீடு வாங்கினேன், இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், காரு வாங்கினேன், குழந்தை பிறந்தா இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் குருச்சந்திரன் தான் கொடுத்துட்டு தான் போகும். அம்மாவுமே தலை சிறந்த கடவுள் பக்தியோட தான் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இந்த குருச்சந்திரன் இவங்களை இயக்கும். ஒரு மதிப்புமிக்க ஒரு கிரக சேர்க்கை தான் குருச்சந்திரன். இப்போ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தால் அண்ணனாக இருந்தால் தம்பி, தம்பியாக இருந்தால் அண்ணன், அக்காவாக இருந்தால் தங்கச்சி, தங்கச்சியாக இருந்தால் அக்கா. குருவுடன் புதன் இணைந்திருந்தால் இப்போ குரு புதனுக்கு அறிவான குழந்தைகள் பிறக்கும். சிலருக்கெல்லாம் ட்வின்ஸே பிறக்கும். சிலரெல்லாம் ட்வின்ஸே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஜாதகர் குரு புதன் சேர்ந்திருந்தா அவரெல்லாம் இடம் மாறி வந்தவர். இவங்க அப்பாவும் இடம் மாறி வந்தவங்க. ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் படிப்புக்காக 2 இடம் 3 இடம் மாறுவாங்க. இதெல்லாம் குரு புதனுக்கு சொல்றாங்க. இப்போ குருவுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால் யாருக்காவது குரு சுக்கிரன் சேர்ந்தவங்களை பாருங்க. இப்போ குருவுடன் ராகு இணைந்திருந்தால் ஒரு மோசமான நினைவு தான். கவனமா இருக்கணும். இல்லைன்னா பணத்தை இழந்துருவாங்க. காசை கொண்டு லாக் பண்ணிடுவாங்க. பணத்தை பேராசைப்பட்டு பொருளாதாரத்தை சேர்க்கிறங்கிற பேர்ல எதையாவது ஒன்று இழந்துட்டு வர்றதெல்லாம் இந்த குரு ராகு தான். கவனமா இருக்கணும். இப்போ குருவுடன் கேது இணைந்திருந்தால் குரு கேது சேர்ந்தாலே சார் ரொம்ப விசேஷம். பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது அவினாஷி ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ குருவுடன் இணையும் கிரகங்கள் இந்த தலைப்பில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே குரு அப்படின்னா எல்லாருக்குமே அவர் ஒரு பாசிட்டிவான கிரகமாக தான் தெரியும். குருவோட குணம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? குரு ஒருத்தருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடிய வலிமை கொண்டவருங்க சார்? கண்டிப்பாக பார்த்துலாம். பக்தி பிளஸ் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. 9 கிரகங்களில் இயற்கையான சுபராக வர்ணிக்கப்படுகின்ற, போற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான். குரு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். குருவை அவ்வளோ சீக்கிரம் அப்படி ஒதுக்கிட முடியாது. ஏன்னா குரு அருள் இல்லைன்னா ஒரு அருள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு குரு மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட குரு ஒரு மனிதருக்கு உங்கள் 12 கட்டத்தில் உங்கள் லக்னப்படி இருக்கிற இடம்னு ஒன்று இருக்கு, பார்க்குற இடம்னு ஒன்று இருக்கு. ஏன்னா குரு இருக்கிற இடத்த விருத்தி பண்ண மாட்டார், பார்க்குற இடத்த பெரிய அளவில் பலப்படுத்துவார். இது அவருடைய நேச்சர். குரு பாருங்க, நிறைய குருமார்கள் அவங்கள உயர்த்தி விட்டுட்டு அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்கள நம்பினவங்களையெல்லாம் உயர்த்தி விட்டுருவாங்க. அந்த குரு அங்கேயே இருப்பார். இப்போ 2வது வகுப்பு வாத்தியார், அவர் ஒரு குரு தான். 2ஆம் கிளாஸ்க்கு மட்டுமே எடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர்கிட்ட படித்தவங்க, அவர் பார்வைப்பட்டு படித்தவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு எங்கேயோ இருப்பாங்க. இப்போ குருவோட தன்மை இதுதான் சார். அப்போ குரு காரகத்தில் பெரும் பணத்துக்கு அதிபதி. உங்கள் கையில் பணம் இருக்கு இல்லைங்களா? ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வச்சுருந்தா சுக்கிரன், 2 கோடி 3 கோடி வச்சுருந்தா குரு. இதுதான் அவரோட நேச்சர். அப்போ குரு பெரும் பணத்துக்கு அதிபதி. உயிர் காரகத்துவத்தில் குழந்தையை குறிப்பவர் குரு. குழந்தை அவர் தான். உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு காரக கிரகம் குரு. குரு நல்லா இல்லைன்னா குழந்தை நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. குரு ஆன்மீகம், ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம், இதெல்லாம் குரு. நல்ல நேரம் குரு. குரு கெட்டு போனவங்க பாருங்க, நல்ல நேரம் பார்த்து ஒரு காரியத்தை செய்ய விடாது. ஒரு மூர்த்தமே குறிக்கிறீங்க, குரு கெட்டு போயிடுச்சுன்னு வைங்க, அந்த மூர்த்தம் நல்ல நேரத்தில் நடத்த விடாது. ஒன்று வரக்கூடிய அந்த குருக்கள் லேட் பண்ணிடுவார், இல்லை தாலி கட்டுற நேரத்தில் கரண்ட் போகும். இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு மைனஸை கொடுக்கும். இதே குரு நல்லா இருந்ததுன்னு வைங்க, டே 1லேருந்து எல்லா விஷயமே நடந்துட்டு வரும். ஒரு கல்யாணமே ஆரம்பிக்கிறீங்கன்னா குரு நல்லா இருந்தாருன்னா டே 1லேருந்து அந்த விஷயம் நல்லா இருக்கும். இப்போ தெரியுதுங்களா எதனால குரு பலன் வந்துருச்சான்னு கேட்குறாங்கன்னு? கல்யாணம் பார்க்க போனால் என்ன சொல்லுவாங்க? குரு ஜாதகத்தை எடுத்து வருவாங்க. தென் மாவட்டங்கள் எல்லாம், ஏப்பா என் பிள்ளைக்கு வியாழ நோக்கம் வந்துட்டா அப்படிம்பாங்க. வியாழ நோக்கம்னு என்ன? குரு பார்க்கறது தான் வியாழ நோக்கம். அப்போ குரு பார்வை படணும். குரு வந்துட்டாருனாலே பலம். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு தவிர உங்கள் ராசி என்னவோ அந்த ராசிக்கு 2, 5, 7, 9, 11 குரு வரும்போது யோகம்னு சொல்கிறாங்க. அது பார்க்குற இடம் பலம்னு சொல்கிறாங்க. அப்போ குரு எல்லா சுபகாரியத்துக்கும் அவர் தான் சார். பெரிய பெரிய அதிகார பதவி, மக்கள் தொடர்பு, பணம் புழங்குற இடம், பேங்க்கு, இதெல்லாமே குரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் பணம் புழங்குற இடம் தானே. இதெல்லாம் குரு. உங்கள் ஜாதகத்தில் குரு சந்திரன் சேர்ந்துருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசை தீரவே தீராது. குரு சந்திரன்
யாராவது 3ஆம் தேதி 2வது மாதம் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 3ஆம் தேதி 2வது மாதம் அவங்களுக்கு ஷேர்ஸ் ட்ரேடிங் மேலே ஆசை இருக்கும். ஏன்னா 3 குரு 2 சந்திரன். உங்கள் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு சந்திரன் பார்வை இருக்கோ, குரு சந்திரன் சேர்ந்துருக்கோ, குரு சந்திரன் நட்சத்திரத்தில், சந்திரன் குரு நட்சத்திரத்தில், அப்போ யார் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இவங்களுக்கும் ஷேர்ஸ் செய்கிற ஆசை இருக்கும். இல்லாமல் இருக்காது. எல்லாருக்கும் இருக்கும், இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ குரு தான் பணத்துக்கான கிரகம், சட்டத்திட்டத்துக்கான கிரகம். நீதிபதி குரு, நீதிமான், ப்ரொஃபஸர் குரு, அந்த அதிகாரமாக இருந்து இன்னொருத்தருக்கு வழிகாட்டுற வேலையை குரு, வழிகாட்டி குரு, வழிகாட்டுற வேலை குரு. அப்போ குரு பாருங்க எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குன்னு. எங்கேயுமே திருடன், அயோக்கியம், கெட்டவன் நம்ம எங்கேயும் அவரை பேசிடவே முடியாது. அந்த வார்த்தையே தப்பு. குருனா குரு தான். அந்த குருவுக்கு உண்டான மாதிரியே உங்களுக்கு யாரெல்லாம் இப்போ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு யாராவது குருனா நீங்கள் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு குரு நீங்கள் சாட்சாங்கமாக சரணாகதி அடைஞ்சு குருவாக ஏற்றுக்கிட்டு குரு மரியாதையோடு தான் நீங்கள் வாழணும். ஸோ குரு பக்தி தான் ஒரு மனிதனை பெரிய அளவில் உயர்த்தும். குரு அருள் இல்லைன்னா ஒரு அருள் இல்லை. இப்போ இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன், இந்த உயரத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய குருமார்கள் தான் காரணம். அவர்களிட்ட பிச்சை இந்த வாழ்க்கை. குருமார்கள் கொடுத்த அறிவு. ஜோதிலிங்கம் தான் பேசுகிறாரு, பயங்கரமான நாலேஜ், அதெல்லாம் சும்மாங்க வேஸ்ட். அவங்க பார்வைப்பட்டு அவங்க போட்ட அந்த நாலேஜ், அவங்க கொடுத்த அந்த நாலேஜ், அறிவு, அதன் மூலியமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நானே கற்றுக்கிட்டு நானே பேசுகிறேன்னா அதெல்லாம் பொய், அதெல்லாம் கிடையாது. நான் அதை ஒத்துக்கிறதும் இல்லைங்க. ஏன்னா எல்லா புகழும் எல்லா கிரெடிட்டும் என்னை உருவாக்கி என் குருமார்களுக்கு சமர்ப்பணம். இது எல்லா மேடையிலையும் சொல்கிறேன், சொல்லிக்கிட்டும் இருப்பேன், சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ குருங்கிறது சக்தி சார், பெரிய ஒரு பிரம்மாண்டம் சார். அந்த குரு மட்டும் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கிங்கு தான். இந்த பிறவியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அது உங்கள் கட்டத்தை பார்த்தாலும் தெரியும். கண்டிப்பாங்க சார். இப்போ குருவுடன் சூரியன் இணைந்து அவரோட கட்டத்தில் எங்கே இருந்தாலுமே அது என்ன பலனாக கிடைக்கும் சார்? சிவராஜ யோகம். இவர்கள் போனாலே கையெடுத்து கும்பிடுவாங்க. மதிக்கத்தக்க நபர்களாக வாழ்வார்கள். வணக்கத்திற்குரியவர்கள். சின்ன வயசாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போய் நின்னீங்கனாலே அங்கிருந்து உள்ள பூஜை பண்ணி நேராக கொண்டு வந்து மாலை உங்கள் மேலே தான் போடுவாங்க. அந்த குரு சூரியனுக்கு அவ்வளோ ஆற்றல். சிவராஜ யோகம். அரசனை போல் வாழ்வு. அரசனாகறக்கும், அரசியலில் ஜொலிப்பதற்கும், அரசாங்க அதிகாரியாக இருப்பதற்கும், ஒரு வாரிய தலைவராக இருப்பதற்கும் குருவும் சூரியனும் உங்களுக்கு தேவை. குரு சூரியன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தலைமை பதவி நிச்சயம் குரு சூரியன் இருந்தால். சார் எனக்கு எந்த தலைமை பதவி இல்லை, ஒரு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒரு நிச்சயதார்த்தம் பேசுகிறாங்கன்னா அங்கேயாவது உங்களை முன்னாடி உட்கார வச்சிருக்கும். இந்த குரு சூரியனுக்கு அவ்வளோ சக்தி. குரு சூரியனுக்கு பவர். தெய்வத்தின் நேரடி பார்வையில் இருப்பவர்கள். இவங்ககிட்ட மைனஸ்னா ஈகோ, கோபம், பிடிவாதம், தான் நான்கிற எண்ணம், இதெல்லாம் நிறைய இருக்கும். இதை குரு சூரியனோட வேலை. ஸோ இதை நம்ம நல்லதுக்கு எடுத்துக்கலாம், கெட்டது கம்மி. இப்போ குருவுடன் சந்திரன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? குரு சந்திர யோகம். ஷேர் மார்க்கெட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியல. பணத்தின் மீது தீராத ஆசை இருக்கும். பணத்தை சேமிக்கிற சக்தி கம்மி. ஒரு தடவையாவது பொருளாதாரத்தை இழந்து தான் மேலே வருவாங்க, இல்லாமல் இவங்க வர முடியாது. குரு சந்திரன். அம்மா மேலே அதீத பற்று உடையவங்க. ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கும் அம்மாவுக்கும் ஒத்துக்காது. குருச்சந்திரன் சேர்ந்துருந்தா பெரிய தலைவலியாக இருக்கும். அம்மா பியூர் அம்மா பையன். இவங்க தனி கொடுத்தன போகலைன்னா அந்த கட்டிட்டு வர மனைவிக்கு உங்களுக்கு 7.5 தான். பாசிட்டிவாக இருக்காது. ஆனால் தெய்வ நடமாட்டத்தை உணரக்கூடிய அமைப்பு இருக்கும், ஆற்றல் இருக்கும். தெய்வீகமான ஒரு வீடு அமையும். சொத்துக்கள் உண்டு. குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் வீடு, மண், மனை எல்லாம் கை மேலே கிடைக்கும். வீடு வாங்கினேன், இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், காரு வாங்கினேன், குழந்தை பிறந்தா இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் குருச்சந்திரன் தான் கொடுத்துட்டு தான் போகும். அம்மாவுமே தலை சிறந்த கடவுள் பக்தியோடு தான் இருப்பாங்க. மாமியாரும் தலை சிறந்த கடவுள் பக்தியோடு இருப்பாங்க. இவர் ஃப்ரெண்ட்ஸுகளோட எங்கேயாவது போகலாமா, குடும்பத்தோடு எங்கேயாவது போகலாமா அப்படின்னா முதல்ல இவங்க போக வேண்டிய இடம் கோயிலாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் இந்த குருச்சந்திரன் இவங்களை இயக்கும். ஒரு மதிப்புமிக்க ஒரு கிரக சேர்க்கை தான் குருச்சந்திரன். இப்போ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? குருமங்கள யோகம். இது ஒரு விசேஷமான அமைப்பு. மதிப்புமிக்க சொத்துக்களை கொடுப்பது குருச்செவ்வா. அண்ணனாக இருந்தால் தம்பி, தம்பியாக இருந்தால் அண்ணன், அக்காவாக இருந்தால் தங்கச்சி, தங்கச்சியாக இருந்தால் அக்கா,
பாசம் பிரியாமல், இணை பிரியாமல் என் அக்கா, என் அண்ணன், என் தம்பின்னு வாழக்கூடியது குரு செவ்வாய். குருமங்கள யோகம். இவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சகோதர சகோதரிகளை. ரொம்ப அந்யுன்யமாக இருப்பாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான விஷயம் அது. இந்த குரு செவ்வாய் சேர்ந்த பெரிய பதவிகளை எல்லாம் கொடுத்துரும். மனைவி கூட கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், குரு செவ்வாய் சேர்ந்துருந்தா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்யுன்யத்தை கெடுத்துரும். இவங்க சேர்ந்து ஹாப்பியாக இருக்க விடாது. ஏன்னா இவர் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். இந்த அம்மா சமையல், துவைக்கிறது, குழந்தை, ஏன் குடும்பம்னு பராமரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கே நேரம் சரியாக இருக்கும். இந்த குரு செவ்வாய் இதுதான். ஆனால் சொத்துக்கள் எங்கே நீங்கள் வாங்கி போட்டாலும் சரி, ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இல்லை அரை கிரவுண்டு 1 கிரவுண்டு வாங்கி போட்டிங்கனாலும் பின்னாளில் வேல்யூபிளான சொத்தாக மாறிடும். இந்த குரு செவ்வாய்க்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. இவங்களுக்கு மைனஸ்ன்னு பார்த்தா உடம்பு போடுறது, ஒபிசிட்டி, கெட்ட கொழுப்புகள் உருவாகிறது, இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் தான். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு. ஏன்னா இவங்கெல்லாம் ருசிக்கு அடிமை. இந்த குரு செவ்வாய் குருச்சந்திரன் எல்லாம் ருசியாக சாப்பிட்லின்னு வைங்க, பிரளயமே நடக்கும் வீட்டுக்குள்ளே. அடிமை, ருசிக்கு அடிமை. ஒரு டீயும் பண்ணும் போடுவோமா, ஒரு டீயும் வடையும் போடுவோமானாலே அங்கே குரு செவ்வாய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த குரு செவ்வாய்க்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஆனால் இவங்களுக்கெல்லாம் குரு சூரியன், குருச்சந்திரன், குரு செவ்வாய் இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷன். இவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை இணைஞ்சிருக்குது அப்படின்னாலே இவங்க சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, காரு, இடம், மதிப்பு, மரியாதை, இதுக்கு இவங்க கவலைப்படவே வேண்டாம். இந்த பிறவியில் நல்லா இருப்பாங்க. இப்போ குருவுடன் புதன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? பேரறிவு சார். 2 டிகிரி 3 டிகிரி எல்லாம் முடிக்கிறாங்கல்ல, பிஹெச்டி எல்லாம் முடிக்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் குரு புதன் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது குரு புதன். வேலை பார்த்துட்டே படிக்கிறது குரு புதன். படிச்சுட்டு ப்ரொமோஷனுக்காக வேலை பார்த்துட்டே ப்ரொமோஷனுக்காக படிக்கிறது குரு புதன். ஏன்னா புதன் வந்து அறிவு சார், புத்தி. குரு வந்து பேரறிவு. 2 இணையுதில்ல, சரஸ்வதி யோகம். என்ன யோகம்? சரஸ்வதி. எவ்வளோ பெரிய விஷயம். யாருக்காவது குரு புதன் இணைஞ்சாலோ பார்த்தாலோ சேர்ந்துருந்தாலோ அவங்க வீட்டில் சரஸ்வதின்னு யாராவது இருப்பாங்க. சொந்தக்காரங்க, பழகிறவங்க, டீச்சர், சொல்லிக் கொடுத்த டீச்சர், இல்லை கூட படித்த பொண்ணு, இப்படி ஏதாவது சரஸ்வதிங்கிற பேருடையவங்க. என் வீட்லேயே பெரிய சரஸ்வதி ஃபோட்டோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன் எங்கள் பாட்டி பேரே சரஸ்வதின்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த குரு புதனுக்கு அவ்வளவு சக்தி. குரு புதன் இருந்தால் அவங்க வீட்டில் ராமசாமி, ரமேஷ், ஜெயராம், ராமகிருஷ்ணன் இந்த பேருடையவங்க, ஸ்ரீராம், ராமன் இந்த பேருடையவங்களாம் இருப்பாங்க. குரு புதன் தான் ராமேஸ்வரத்தை குறிக்கக்கூடியது சார். இந்த கிரக சேர்க்கைக்கான கோயிலாக கூட நம்ம கொடுக்கலாம். குரு புதன் தான் ராமேஸ்வரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு ராமரின் ஆசீர்வாதம் உண்டு. அறிவு நல்லா கிடைக்கும், நாலேஜ் நல்லா இருக்கும், சரஸ்வதி கடாட்சம் நல்லா இருக்கும், 2 டிகிரி 3 டிகிரி படிக்க வைக்கும், அறிவு புதையல். இவர்கள் எல்லாமே ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். பிளானிங் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த நிறுவனங்கள் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, விளம்பரத்துறையெல்லாம், இதெல்லாம் குருபுதன் தான். அதேமாதிரி குருபுதன் சேர்ந்தால் ஆன்மீக பயணம், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், காசி கூட்டிகிட்டு போகிறேன், சீரடி கூட்டிகிட்டு போகிறேன்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த குருபுதன் இருக்கும். இவங்க பாருங்கள் கோயிலுக்கு பயணம் பண்ணால் தான் நிம்மதியாக இருக்கும் இந்த குருபுதன். இப்போ குருபுதனுக்கு வந்து அறிவான குழந்தைகள் பிறக்கும். சிலருக்கெல்லாம் ட்வின்ஸே பிறக்கும். சிலரெல்லாம் ட்வின்ஸே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த ஜாதகர் குருபுதன் சேர்ந்திருந்தா அவரெல்லாம் இடம் மாறி வந்தவர். இவங்க அப்பாவும் இடம் மாறி வந்தவங்க, ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர். படிப்புக்காக 2 இடம் 3 இடம் மாறுவாங்க. இதெல்லாம் குருபுதனுக்கு சொல்லலாம். நிறைய இருக்குது சார், பேசிகிட்டே போகலாம். கண்டிப்பாக. இன்னைக்கு ஃபுல்லாக பத்தாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க சார். இப்போ குருவுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? அசுர குரு, தேவகுரு சார். 2 பேரும் நான் கொடுக்குறேன்னு இவன் கம்முன்னு இருப்பான், இவன் கொடுக்குறேன்னு அவன் கம்முன்னு இருப்பான். 2 பேரும் கொடுக்க மாட்டாங்க. யாருக்காவது குரு சுக்கிரன் சேர்ந்தவங்களை பாருங்க, திறமை இருக்கும், உழைப்பு இருக்கும், அறிவு இருக்கும், பணம் இருக்கும், வளர்ச்சிக்காக போராடிட்டு இருப்பாங்க. இந்த குரு சுக்கிரனுக்கு இது ஒரு மைனஸ். இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு கன்ஜெக்ஷன் தான். ஆனால் மனைவி ஆச்சாரம் அனுஷ்டானம் உள்ள பொண்ணாக கிடைக்கும். கணவராக இருந்தால், பையன் ஆணாக இருந்தால் எப்பவுமே ஃபுல் மேக்கப்பில் இருக்கிறவங்கள குரு சுக்கிரன் தான். எங்கேயாவது வெளியில் வர்றாங்கன்னு வைங்க, தன்னை அழகுபடுத்தி ஊரே நம்மளை பார்க்குதா, நம்ம ட்ரெஸ்ஸை கேட்குதா, என்ன விலை, இந்த நெக்லஸ் என்ன விலை, இந்த சேரீ என்ன விலை, இந்த கார் என்ன விலை, இதெல்லாம் ஒரு தன்னுடைய வாழ்க்கை தன்னிறைவோடு வாழ்ந்து நிறைவான ஒரு வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு நம்ம காட்டிடணும்னு நினச்சா குரு சுக்கிரன். இவங்ககிட்ட இது இயற்கையாக இருக்கும். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இவங்க பேச்சை இனிப்பாக தான் சார் இருக்கும். வீட்டில் தான் புளி, வெளியில் வந்து தேன் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களாம் அவங்க கூட சண்டை கட்டுறாங்க.
இவங்களாம் உங்களை பற்றி தப்பாக பேசுனாங்கிற அளவுக்கு அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க. குரு சுக்கிரன் இவங்ககிட்ட பணம் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். உங்களுக்கு மினிமம் 10,000 கையில் வச்சுருக்கணும். மனசுக்கு அப்பாட பணம் இன்னைக்கு மனசுக்கு நிம்மதியார். அப்படியெல்லாம் இந்த குரு சுக்கிரன் ஒரு வேலை செய்யும். தேவகுருவும் அசுர குருவும் இணையிறது. இவங்க வீட்டில் கலப்பு திருமணம், காதல் திருமணம், வேற கேஸ்டில் பண்ணிட்டேன், வேற மதத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது உண்டு. குரு சுக்கிரன் சேர்ந்தா 90 வருடத்துக்கு இது பொருந்தி வருது, 100க்கு. அப்புறம் ஆணை விட பெண்ணுக்கு வயசு அதிகமாக இருக்குமில்ல சிலருக்கெல்லாம், அதெல்லாம் இந்த குரு சுக்கிரன் தான். இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் 10 வருஷம் 7 வருஷம் இடைவெளி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த குரு சுக்கிரன் தான். இதெல்லாம் இப்போ ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஆனால் குரு சுக்கிரன் பொருளாதாரத்துக்கு சூப்பர் கிரக சேர்க்கை. பணம் எப்பவுமே கையில் புழங்கிட்டு இருக்கும். அது மன நிறைவாக இருக்கும். இப்போ குருவுடன் ராகு இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இவங்களுக்கு குழந்தைகளால் மனக்கசப்பு இருக்குது சார். கொடி சுற்றி பிறந்துச்சு குழந்தை வளரல, ஜெயிக்கல, குழந்தை குறைப்பிரசவமாக பிறந்தது, குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, நான் பணத்தை கொண்டே எங்காவது லாக் பண்ணிட்டேன், ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்கேன். வட்டி தொழில் பண்ணுறவங்க குரு ராகு, வெளிநாடு போய் சம்பாதிக்கிறவங்க குரு ராகு, வெளி மாநிலங்கள் போய் சம்பாதிக்கிறவங்க, வேற மொழி பேசுகிற இடத்துக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தவங்களாம் குரு ராகு சேர்க்கிறார். இந்த குரு ராகு நல்ல இணைவெல்லாம் இல்லை, ஒரு மோசமான இணைவு தான். கவனமாக இருக்கணும், இல்லைன்னா பணத்தை இழந்துருவாங்க, காசை கொண்டு போய் லாக் பண்ணிடுவாங்க. பணத்தை பேராசைப்பட்டு பொருளாதாரத்தை சேர்க்குறங்கிற பேரில் எதையாவது ஒன்று இழந்துட்டு வரதெல்லாம் இந்த குரு ராகு தான். கவனமாக இருக்கணும். இப்போ குருவுடன் கேது இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? குரு கேது சேர்ந்தாலே சார் ரொம்ப விசேஷம். ஆன்மீகம், சித்தர்கள், ஞான மார்க்கம் இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும். ஆனால் இவங்க என்ன உயரமோ அதுக்கு ஈக்குவலாக கடன் இருக்குன்னு அந்த குரு கேது சேர்ந்தவங்களுக்கு தான் இருக்கும். இந்த நகை அடமானத்துக்கு போனது, வட்டி கட்டிட்டு இருக்கிறது, நகை அடமானத்துக்கு போய் மீட்க முடியலன்னு சொல்கிறது, இதெல்லாம் குரு கேதுக்கு போகிறது. ஆனால் தலை சிறந்த ஞானிகள், ஜோதிடம் நல்லா வரும், ஆன்மீகம் நல்லா வரும், இதெல்லாம் டாப். ஆன்மீகத்தில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. குரு கேது மந்திரங்கள் சொல்லி வழிபடுறது இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தங்க கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க, பரம்பரையில் சாமியாராக போயிட்டாங்க சார்னு இருப்பாங்க. இந்த குரு கேதுவோட வேலை. சிலரெல்லாம் பொருளாதாரத்தை இழந்து ஊர் விட்டு ஊர் தள்ளி வாழ்கிறவங்களாம் அந்த குரு கேது. அப்போ இவங்க காசு பணம் வரவு செலவில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆயிடும், மன அமைதி கெடும். பார்த்துருக்கோம். இப்போ நம்ம குருவுடன் இணையும் கிரகங்கள் பற்றி பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயல் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வளர்க.